வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா HVAC ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறீங்க, ITI AC மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா ஏசியில் எந்த மாதிரி ஃபீல்டை எடுத்து அந்த ஃபீல்டில் போய் வேலை செய்யலாம், எந்த ஃபீல்டில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும், எந்த ஃபீல்டை எடுத்தால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசியில் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு. இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா யார் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போய் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். இப்போ ITI மெக்கானிக்கல் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, இன்ஜினியரிங் எல்லாருமே போகலாம். இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக கட்டுற பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை பெரிய மாலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அங்கே வந்து எங்கெங்கே ஏசி வருது, என்ன ஏசி இருக்குது, டக்டபிள் ஏசி வருதா, இல்லைனா டக்ட் இல்லாமல் இருக்குதா, அந்த டிசைன் ஆஸ் பர் டிசைன் படி அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு வந்து ட்ராயிங் கொடுத்துருவாங்க. அந்த ட்ராயிங்க்கு படி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கில் என்ன நீங்கள் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்கை பார்த்து நீங்கள் எங்கெங்கே என்ன வருதுன்னு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிஞ்சோம்னா டெஸ்டிங் பண்ணி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா எல்லாம் செக் பண்ணி நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. இந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்ஜினியருக்கு அப்புறம் மேனேஜர் ஆகலாம், அந்த ப்ராஜெக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி விடலாம். அதே இது நீங்கள் டிப்ளமோ ITI படித்தவங்களாக இருந்தால் நீங்கள் அதே ஒரு ஒர்க்கில் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க ஃப்யூச்சர் வரைக்கும். ஆனால் இன்ஸ்டாலேஷனில் ஒன்ஸ் ITI படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வெளியில் வந்து சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால மற்ற ஒர்க்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இருக்குது, நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் கல்ஃப் கண்ட்ரியில் நிறையா போகலாம். அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, டேமேஜ்னு சொல்கிறத விட ஒரு ரிப்பேர் ஆகாமல் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பிபிஎம்னா அந்த பிளான்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஒரு 3 month ஒன்ஸோ மந்த்லி மந்த்ஸோ நீங்கள் பண்ணுறதுனால ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு அந்த ஏஹெச் வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஒர்க் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியாக ஒர்க் ஆகிறதுக்காகவும் ஏர் குவாலிட்டியாக கொடுக்கறதுக்காகவும் தான் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க். இப்போ சப்போஸ் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்தியாவில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஏசி மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்கிற சேலரியை விட ஃபாரினில் வந்து சேலரி அதிகமாக இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆவரேஜாக சேலரி வந்து 40,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் வாங்குகிறாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் வந்து ஃபாரின் போகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1 year ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அடுத்தது ட்ரை பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் இப்போ வந்து புதுசாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ஃப்ரெஷரு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை இதிலே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட CV எனக்கு அனுப்பி வைங்க. மெயின்டெனன்ஸில் வந்து நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்தது என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒர்க். இப்போ சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து நான் என்ன சொல்கிறதுனா பில்டிங்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ண ஏசிக்கும் சர்வீஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த கம்பெனி இன்ஸ்டால் பண்ணாங்களோ அந்த கம்பெனிலேருந்து சர்வீஸ் போவீங்க. சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரிப்பேர் ஆகும்போதுனா கால் பண்ணி கூப்பிடுவாங்க, நீங்கள் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும். இது கம்பெனி தான் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் அடுத்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக சர்வீஸ் எடுத்து பண்ணலாம். இப்போ வீடுகளில் உள்ள ஏசியில் ரிப்பேர் ஒர்க் வர்றது, அதில் வந்து அவங்க கேஸ் இல்லை, கூலிங் வரல, லீக் ஆகுது, அந்த மாதிரி அவங்க நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிற இடத்துலனா நீங்கள் போய் இந்த சர்வீஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, ரெகுலர் சர்வீசஸ் 6 month ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ, எப்படி கஸ்டமர் வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷனில் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா சர்வீஸ் ஒர்க் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சர்வீஸ் ஒர்க் பண்ணுறவங்க என்னென்னா நீங்கள் ஓனாக உங்கள் பிஸ்னஸை நீங்களே ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட போய் நின்று கை கட்டி வேலை பார்க்குறன்னு அவசியம் இல்லை. இந்த ஃபீல்டில் நீங்களே வந்து உங்கள் டைம் எப்போ டைம் கிடைக்கும் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இது இப்போ வந்து நிறையா அர்பன் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்க, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து எதையோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பீப்புள்ஸை வந்து கஸ்டமரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஒர்க்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்கன்னா சம்மர் டைமில் வந்து நல்ல இன்கம் கிடைக்கும். சம்மர் இல்லை
சம்மர் டைமில் வந்து நல்ல இன்கம் கிடைக்கும். அப்புறம் வின்டர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா யாரும் சர்வீஸை ஏசிக்கு சர்வீஸும் பண்ண மாட்டாங்க, அதை ஆனும் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஃப்ரிட்ஜையும் சேர்த்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸிங்காக உங்கள் பிஸ்னஸோ உங்கள் லைஃப் நீங்கள் ரன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் சர்வீஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியோ இல்லை ஃபாரின் கண்ட்ரியோ போகலான்னு கண்டிப்பாக போகலாம். அங்கேயும் வந்து உங்களுக்கு இன்கம் நல்லாயிருக்கும். ஒரு 50,000 60,000 ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறதுனால உங்களுக்கு சேலரிக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா டிசைன். இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, அவங்க இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இவங்க 2 பேருமே வந்து டிசைனுக்கு உள்ளே போகலாம். டிசைனில் ஸ்டார்டிங் வந்து பேசிக் ஆட்டோகேட் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் உள்ளே போக அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் 15-20 அந்த ரேஞ்சில் இருந்தாலும் போக ரேண்டமாக சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இங்கேயே இந்தியாவிலே 1 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரூம்போட சைஸை பொறுத்து இப்போ வந்து இவ்வளோ லென்த்து விட்த்து ஹைட் இருக்குன்னா அந்த ரூமுக்கு எவ்வளோ ஏசி வேணும், எவ்வளோ டன்னேஜ் ஆஃப் ஏசி தேவைப்படும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது அதுக்கேற்றாப்புல அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு ரூமுக்கு எவ்வளோ ஏசி வேணும்னு இப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்னா இந்த ரூமுக்கு எவ்வளோ ஏசி வேணும், இந்த ரூமுக்கு எவ்வளோ அப்படின்னு டிசைன் பண்ணி ஒரு ஏஹெச்ஓ இல்லைன்னா சில்லரோ அப்படி அந்த மாதிரி டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ராயிங்கை வந்து சப்மிட் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்கி ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் படி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இந்த டிசைன் ஃபீல்டில் நிறையா கற்றுக்கலாம். இந்த டிசைன் ஜாப் பார்த்திங்கன்னா லைக் ஐடி ஜாப் மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருங்க. இப்போது நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கப் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலே தான் இருக்கணும். ஃப்யூச்சரில் நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் போகணும், நிறையா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ஜாப்பை செலக்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்டோ டிப்ளமோ ஐடிஐ யாருனாலும் மெயின்டெனன்ஸ் ஜாப் பெஸ்ட்டாக இருக்கும். ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒர்க் கம்மியாக இருக்கும், ஒர்க் லோடு கம்மியாக இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், சீக்கிரம் முடிக்கணும்னு. இங்கே வந்து அந்த ப்ரெஷர் இருக்கிறாரு. அடுத்தது சர்வீஸ் ஒர்க்கு வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் உங்கள் ராஜா, நீங்கள் தான் ராஜா மாதிரி. அதனால் சர்வீஸ் ஒர்க்கு செலக்ட் பண்ணுறதும், ஆனால் சர்வீஸ் ஒர்க்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேஷன்லேயோ இங்கேயோ வந்து கற்றுக்கிட்டு இல்லைனா ஏதாச்சும் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தால் தான் நீங்கள் ஓனாக ஃபியூச்சரில் பண்ண முடியும். உங்களோட ஃபீல்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவாங்க, எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணுன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் இல்லை டிசைனில் ஒர்க் பண்ணணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களோட சிவியை வந்து எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.